உப்மா சவுத் இந்தியன் டிஷ் ரொம்ப பிடிக்குமே உனக்குன்னு கேட்பாங்க. ஏப்பா உப்மா எல்லாம் என்னைக்காவது போட்டாங்கன்னா வெளில சாப்பிடலாம். உப்மா எல்லாம் ஒரு டிஷ்ன்னு வச்சிருக்கிறதே தப்பு. இதை ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆயிருந்த போது ஜெயலலிதாவை கண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டவர்களை கண்டேன், ஜெயலலிதாவை பார்த்தவங்களும் பார்த்தாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அந்த கூட்டணியை பத்தி பேசும்போதே. இந்த தொகுதி பெரியார் தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப நம்ம பேசினா அது வேற சண்டை வந்துரும். போன வாரம் பூரா அதைதான் பேசிட்டு இருந்தாரு சீமான் அண்ணன். விஜயோடைய பேச்சு அப்படின்னு அது தெரியல. அந்த மேடையில பார்த்தா லயலாமணி பேச்சு மாதிரி இருந்துச்சு. லயலாமணி தான் சூப்பரா பேசுவாரு. திருமாவளவன் தான் எல்லா கட்சியிலும் போய் துண்டு போடுறாரு அப்படின்னு. ஆனா இவர் திருமாவளவன் கிட்டே துண்டு போட்டு வச்சிருக்கிறாரு விஜய். அதே விஷயத்தை இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டீடைல்டா ஒரு ட்வீட் போட்டு அதுல இங்கிலீஷ் பிளஸ் தமிழகம் விழித்தது தமிழ் பிழைத்ததுன்னு சொல்லி போட்டிருக்காரு. பாத்தீங்களா? அன்பு டிஎன்டாஸ்24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நிறைய காரசாரமான டிபேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு டிஸ்கஷன் தான். கேஷுவலா என்ன நடக்குது, நம்ம என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி தான். சுபா மேம் நம்மளோட இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நம்ம 2 பேருமே பண்ணியிருக்கோம். பட் வெல்கம் மேம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேஷுவலான வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். என்ன மேம் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்குது? என்ன ஹாட் டாபிக்கா இருக்கு? நேத்து அவர் பேசின தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து நேத்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா பண்ணார்ல, அதுல வந்து லயலாமணி பேசுனது ஹாட் டாபிக்கா? லயோலாமணி பேசினது வந்து சாட்டை துரைமுருகன் கண்ணா பின்னான்னு எதிர்த்திருக்காரு. என்னடா நீ எல்லாம் பேசுற, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டா, திரள் நிதி அது இதுன்னு பேசியிருக்க, நாங்களாவது பரவாயில்லடா, திரள் நிதி நீங்கெல்லாம் வந்து உண்டு கொழுத்து அடுத்தவங்களோட காசுல வந்து சினிமா படம் எடுத்து பூ விக்கிறவன், ஆட்டோக்காரன், அந்த மாதிரி நிறைய பேரோட ரத்தம் அவங்க உழைப்ப சிந்தி வேர்வையை சிந்தி சம்பாதிக்கிற 100 ரூபாய் காசை வந்து நீங்க 500 ரூபாய்க்கு டிக்கெட்டை விட்டு அதுல படம் பார்த்து அதுல நீங்க வீடு வாங்கி அதுல உங்களுக்கு தேவையான நடிகைகளுக்கு எல்லாம் வீடு வாங்கி கொடுத்துட்டு கண்ணா பின்னா அவர் பணியில கிழிச்சிருக்காரு. ஏன்னா லயலாமணி வந்து இங்க எப்படி இருந்தாரோ அப்படிதான் அங்க சாட்டை துரைமுருகன் அங்க இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாரு. இவர் வந்து பூ விக்கிறவன் பால் விக்கிறவன் வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறான்னா அதே பூ விக்கிறவன் பால் விக்கிறவன் தான் திரள் நிதியும் கொடுக்குறான். ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு சினிமாக்காரனாலே ஒரு வைத்தறிச்சல். நம்ம ஊர்ல என்னன்னா சினிமாக்காரன் வந்தாலே ஒரு வைத்தறிச்சல் இருக்கும். நம்ம வந்து விஜய் ஸ்டாண்ட தான் விமர்சிக்கிறோமே தவிர அவர் சினிமால இருந்து வந்துட்டாரு இதெல்லாம் என்ன தகுதி அதெல்லாம் அப்படி பார்த்தா சீமான் எங்க இருந்து வந்தாரு? சினிமால இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர் கூட அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டதுக்கு ப்ளூ சட்டை மாறன் கேட்டிருக்காரு. இதே கேள்வியை போய் நீங்க கமல் கிட்டயோ உதயநிதி கிட்டயோ கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. உதயநிதி வந்து அவருக்கு அடையாளமே சினிமால இருந்து வந்ததுதான். கலைஞர் அவர் நான் சினிமாக்காரன் தான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா யார்தான் சினிமால இருந்து வரல. ஒரு விஷயம் ஆனா ஜனங்க மறந்துடுறாங்க. சினிமால இருந்து வந்த எல்லாருமே வந்து ஜனங்க ஏத்துக்கிறது இல்ல. சரத்குமார், டிஆர் நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்த் சக்சஸ் ஆனாரு. மறைந்த அந்த ரித்திக் அவர் கூட சினிமால இருந்து தானே கட்சியில ஜாயின் பண்ணி முதல்ல தனி கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தானே திமுக ஜாயின் பண்ணி இதானாரு. ரிதேஷ் அவர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரன் அப்படின்னா வந்து ஒரு ஈஸியான புகழ் வெளிச்சம் கிடைச்சிருது. அது இவங்களுக்கு வைத்ததுல நம்ம வந்து பாடுபட்டு ஊரா சுத்தி திரிஞ்சு பண்ணது வந்து இவங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு அவர் போட்டிருக்காரு. படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 30 வருஷம் வரைக்கும் அவர் அந்த உழைப்புன்றத போட்டு அவ்வளவு தைரியம் இருந்தா சாட்டை முருகன் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு படம் எடுத்து பண்ண வேண்டியதானே? 10 லட்சம் 20 லட்சமாவது கலெக்ட் பண்ண முடியுமா? இவ்வளவு திரள் நிதி வாங்குறாங்கல்ல, இவங்க கொள்கையா பரப்புறதுக்கு ஒரு சினிமா எடுத்து பாருங்க. பிசினஸ்ன்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம மேட்டர் என்னன்னா விஜயோடைய பேச்சு அப்படின்னு அது தெரியல. அந்த மேடையில பார்த்தா இது என்னன்னா லயலாமணி பேச்சு மாதிரி இருந்துச்சு. லயலாமணி தான் சூப்பரா பேசினாரு. இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா, பொதுவாவே இந்த 3 ஸ்பீச் நம்ம விஜயோடது பார்த்துட்டோம்ல. அவருடைய அந்த மாநாடா இருக்கட்டும், அம்பேத்கர் விழாவாக இருக்கட்டும், இல்லைன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு, இது 4வது ஸ்பீச். இந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல ரொம்ப சட்டிலா ஒரு மாதிரி முன்னாடி பேசினதுல இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம்ங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. அவர் பாஜகன்னு எங்கேயும் சொல்லல. அதுக்கு பதிலா வாசிசம் பாயசம் கட்சின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி சொல்லிட்டாரு. கொள்கை எதிரிங்கிறாரு, அரசியல் எதிரிங்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்திய திணிப்புன்னு கூட அவர் கொஞ்சம் சத்தமா அதை சொல்லல. சொன்னேன்னா அவருக்கான கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல, ஏன் இந்திய திணிப்புங்கிறப்ப நீ என்ன சொல்லித்தரன்னு கேட்பாங்கல்ல மக்கள். சோ எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுது. இவங்களை யாரோ ஒருத்தர் இயக்க வைக்கிறாங்களோ விக்னேஷ், யாரோ ஒருத்தர் எதுக்காகவோ இயக்க வைக்கிறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் கொள்கை தெளிவா இருக்கு. பி டீம்னு கொள்கை கொஞ்சம் தெளிவா இருக்கலாமோன்னு தோணுச்சு.
கொள்கையிலேயே முரண்பாடா இருக்கிற அம்பேத்கரையும் மற்றும் இவர் பெரியாரையும் ஒரே தட்டுல வந்து அவங்க எப்படி கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. இப்ப பெரியார் சொன்ன எல்லா கருத்தையுமே எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தோணுச்சு. பெரியார் தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப நம்ம பேசினா அது வேற சண்டை வந்துரும். போன வாரம் பூரா அதைதான் பேசிட்டு இருந்தாரு சீமான் அண்ணன். பெரியார் வந்து தமிழ் என்ன சொன்னாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்ப விஜய் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாராங்கிற கொஸ்டினும் நமக்கு வருது. நேத்து விஜய் பேசும்போது கவனிச்சிங்களா, ஏதோ ஒண்ணு பேச வந்துட்டு அதிகாரம் அப்படின்ட்டு சரி அது வேணாம் விட்டுருங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே திடீர்னு ஏதோ ஒண்ணு பேச வந்துட்டு இது வந்து இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்ட்டு வடிவேலு இப்போ எடிட்டர் அந்த வடிவேலு கிளிப்பிங் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க அது எப்படி இருந்துச்சுன்பாங்க. இது வந்து என்ன சொல்றது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே பேப்பரை திருப்பி அப்படியெல்லாம் பார்த்துருந்தாரு. ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை யூஸ்வலா மைக்ல பேசுவாருன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து பார்த்தபோது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஷூட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே வந்து ஜனநாயகன்ல இருக்கிற மிச்ச சொச்ச ஸ்கிரிப்ட வந்து அரைவரையா மனப்பாடம் பண்ணது சொல்லிட்டு போன மாதிரிதான் இருந்துச்சு. விஜய் ரொம்ப சொதப்பிட்டாரு அப்படின்னு தான் பாக்கணும். அதே மாதிரி உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா விக்னேஷ் இந்த ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், புசி ஆனந்த் மற்றும் ஒரு விஜய் இங்க வரும்போதே இந்த கெட் அவுட்னு சொல்லிட்டு ஹிந்தி தெரியாத போடாக்காக ஒரு பெரிய போர்டு வச்சு அதுல கையெழுத்து போடுறாரு விஜய். சோ அடுத்து புஷி வந்து போடுறாரு. உடனே ஆதவர்ஜுனா வந்து அதை என்னன்னு சொல்லிட்டு இட் சீம்ஸ் பிரசாந்த் கிஷோருக்கு ஹி இஸ் கிவிங் சம் நரேட்டிவ்ஸ் அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே இவர் ஐ வாண்ட் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரு அந்த காட்சி தான் தெரிஞ்சது பார்க்கும்போது. அதே இன்னைக்கு காலையில இருந்து போட்டு 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 சொதப்பி எடுத்துட்டாங்க. இது பிரசாந்த் கிஷோர் வந்து எப்படி இவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்களா இல்ல கட்சி என்ன கட்சியா வருது ஜன் சுராஜ் கட்சியோட நாங்க கூட்டணி வச்சு ஒரு தேசிய தலைவரா விஜய் வந்து உயர போறாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸ்ட்ராட்டஜி பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, நான் ஸ்ட்ராட்டஜி தொழிலெல்லாம் நான் விட்டுட்டேன், விஜய்க்காக நான் வந்திருக்கேன், இதுதான் மாற்றத்திற்கான ஒரு இதுன்றதுக்காக வந்திருக்கேன். அப்படி என்ன விஜய் மாற்றத்துக்கு சொல்லிட்டாரு நம்மளுக்கும் ஒண்ணும் புரியல. இப்போ திடீர்னு வந்து தோணுச்சு விக்னேஷ், இதே பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழகத்துக்கு இதற்கு முன்னாடி கூட வந்திருக்காரு, மதுரைக்கு வந்து பேசியிருக்காரு. யாருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்காக இவர் வந்து மதுரையில வந்து பேசினாரு அந்த கட்சிக்காக. அப்போ வந்து ஐ திங்க் 2021 தேர்தல் நினைக்கிறேன். சோ அப்போ வந்து அவர் வந்து பேசினாரு. ஆனா அப்போ அந்த கட்சி என்ன சீட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் கட்சி எப்படி கலைஞ்சு போனதுன்னு நிறைய நமக்கு தெரியும். 2019 லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி அவங்க மீட் பண்ணதா வந்து நியூஸ், அதை வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 21ல தான் விடியல் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஜாயின் பண்ணாங்களே ஒன்னா இதெல்லாம் இல்லையே. அவர் அப்ப ஜாயின் பண்ணல விக்னேஷ். அவர் அப்ப வந்து அவங்களை எதிர்த்து வந்து இதுல நின்னாரே. வந்து டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாருல்ல. ஆமா, பிரசாந்த் கிஷோர் டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, மேபி அதுக்கு முன்னாடி இருக்கும். நான் தான் ராங்கா சொல்லிட்டேன், நீங்க கரெக்ட். சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த தேர்தலே நம்ம பார்த்தோம், யார எதிர்த்து பேசினாரோ அவரையே ஜெயிக்க வச்சுட்டும் போனாரு. ஒரு பக்கம் வந்து பாருங்களேன், அவர் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடுதல் தர போறாருன்னு ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி 5 வருஷமும் விடியல் விடியல் விடியல்னு சொல்லி அவங்க ஓட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியை திமுகவே கற்பனையில பார்க்காத வெற்றியை வந்து ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? விஜய் ஜெயிச்ச உடனே தோனியோட ஃபேமஸ் ஆயிட போறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சோசியல் மீடியால வந்து எப்படி விஜய் சோசியல் மீடியா வச்சு மட்டுமே பொழப்ப ஓட்டுறாரோ, தமிழ்நாட்டுல சோசியல் மீடியா வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பில்டப் விட்டோம்னா நம்மளும் ஃபேமஸ் ஆன ஆளா இல்லாம போல அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் நினைச்சிருக்காரு. அங்கேயும் வந்து ஒரு குத்து வைக்கிறாரு, சக பீகாரி போல தோனி மாதிரியே நம்ம ஃபேமஸ் ஆகும். சோசியல் மீடியாவை நம்பினா போதும்பா, விஜய் ஃபேன்ஸ் வந்து நம்மள கரையேற்றி விட்டுருவாங்கப்பா அப்படின்ட்டு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, விஜய் ஃபேன்ஸ் வந்து ஓடாத படத்தெல்லாம் 200 கோடி 300 கோடின்னு சொல்லிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே என்ன பண்ண போறாங்கன்னா, விஜய் வந்து 50% ஓட்டு வாங்கிட்டாரு, திமுக 20% தான் ஓட்டு வாங்குச்சு, ஆனா இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க பாரு அப்படின்னு அப்படியே அதை மாத்தி இன்னொரு வாடகை சொல்ல போறாங்களான்னு தான் தெரியல. விஜய் ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் என்ன வாடகைக்காக ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு கூட இன்னொரு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒய் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, வாட் ப்ரோ அப்படி எல்லாம் கேட்டாருல்ல. நீங்க தான் தமிழுக்காக நிக்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஏன் ப்ரோ நீங்க தமிழ்லயே பேசிருக்கலாமே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
ஏதாவது கொஞ்சம் உங்களுடைய அது ஒரு மாதிரி சட்டையரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மேடைக்கு, அதெல்லாம் அப்பாட்ட சீமான மனசுல நினைச்சு சொன்னாரா? அதெல்லாம் வேற விஷயம். பட் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய தமிழ் சம்பந்தப்பட்ட அவருடைய கொள்கை என்ன, அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் மட்டும்தான் அவர் இந்த இடத்துல பேசினாரு. இன்னைக்கு பேசும்போது அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணாரு. இங்க அவர் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட திருவண்ணாமலை பக்கத்துல பாத்தீங்கன்னா சிப்காட்டுக்காக எவ்வளவோ நாட்களாக போராடி இருக்காங்க. கிருஷ்ணகிரியில விவசாயிகள் மேல குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனை, டெல்டா எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு ஈரோட்ல வந்து என்ன பண்றாங்க, டையிங் ஃபேக்டரி. சோசியல் மீடியால இஷ்யூ ஆகல மேடம், வெறும் பரந்தூர் மட்டும்தான் இஷ்யூ ஆயிருக்குது. அதனால என்ன பண்ணாரு, பரந்தூர் போயிட்டு விவசாயி காலடி மண்ணை தொட்டேன் அப்படின்ற டைலாக் பேச முடியுது. கிருஷ்ணகிரியிலயும் தருமபுரியிலயும் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதெல்லாம் சோசியல் மீடியால எங்க ஃபேமஸ் ஆகுது. அதே மாதிரி ஈரோட்ல பாருங்க, நீங்க டையிங் ஃபேக்டரினால அங்க கேன்சர் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இருந்தது. அந்த டையிங் ஃபேக்டரியோட கழிவுகள் வந்து நேரடியா தண்ணீர்ல கலக்கறனால அவர்ல ஒருத்தர் சொல்றாரு, அந்த வேயே போக முடியாதுங்க, அவ்வளவு சூடா இருக்கும், அந்த மண்ணே சூடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இப்படிதான் தாமிரபரணி பொல்யூட்டனுக்கு இதை விட இனிமே ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. வைகையில நீ இறங்கவே முடியாது. வைகையில தண்ணி இருந்துச்சாங்கிறது ஒரு 4-5 வருஷமாவே அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அழகர் வரும்போது மட்டும் இந்த பம்பு செட்ல தண்ணி விடுறாங்க, அப்புறம் அழகர் நிக்கிறாரு, அப்புறம் போயிடுறாரு. அதோட அது வைகை மாதிரி அது இன்னும் கொஞ்சம் பண்ணா அதை கொஞ்சம் ரோட போட்டு பஸ்ஸை விடாம இருந்தா சரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த வைகை அந்த போற வழித்தடங்கள்ல. சோ இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ்க்குமே அவர் குரல் கொடுக்காம, மக்களோட அடித்தட்டு விஷயங்களுக்கு குரல் கொடுக்காம, அந்த பாலியல் அதுக்கு குரல் கொடுக்கல. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவர் முன்னாடி வந்திருக்கலாம். முன்ன பின்ன முரணாவே பேசிட்டு போறாரோ, இன்னுமே கூட அந்த ஒரு குழப்பத்திலே இருக்காரோ, அவர் மட்டும் குழப்பத்துல இல்லாம மக்களையுமே அந்த குழப்பத்துல கொண்டு போறாரோ அப்படின்னு பார்த்தேன். ஆளுங்க அப்படி இப்படின்னு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்காரு போல. சரி, இப்ப நம்ம பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூட்டு வந்துட்டோம், இன்னும் அந்த கட்சி இந்த கட்சி, குறிப்பா நம்ம எல்லாரும் இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன குறை சொல்லுவாங்கன்னா, திருமாவளவன் தான் எல்லா கட்சியிலும் போய் துண்டு போடுறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இவர் திருமாவளவன் கிட்டே துண்டு போட்டு வச்சிருக்கிறாரு விஜய். திருமாவளவன் வருவாருன்னு பாத்துன்னு இருக்காரு. ஆனா திருமாவளவன் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இருக்காரு இன்னைக்கு, யாராலையும் எந்த கொம்பனாலையும் நம்மள வந்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, திருமாவளவன் இந்த பக்கம் வருவாரா வரமாட்டாரா? அவருக்கு வந்து ரொம்ப தீர்ந்த அரசியல்வாதி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இயக்கத்துல தொடங்கி ஒரு கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்தை பின்பற்றி அதை தொடர்ந்து மிகப்பெரிய அரசியல்வாதியாக எவ்வளவு அரசியல் ஸ்டேஜஸ் சந்திச்சிருப்பாரு. அது பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், அவர் கால் வைக்காத இடங்களே கிடையாது. எல்லா இடத்துலயுமே எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துரோகங்கள். எல்லா கட்சியிலையும் கால் வச்சுட்டாருன்னு கிண்டலா சொல்றீங்களா, பெருமையா சொல்றீங்களா? இல்ல, எல்லா கட்சி தலைவர்களையும் எல்லா கட்சி மனிதர்களையும் சந்தித்திருக்கிறார்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்களா சொன்னேன். அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஆனா உண்மை அதுதானே. எல்லா கட்சியும் அவர் பார்த்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ போறாருன்னா அதுக்கு அடித்தளம் அச்சாரம் போட்டதே பாஜக தான். அவங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போது அவர் செலக்ட் ஆனார். அது அவர் மறக்கலானாலும் அவரோட வரலாறு சொல்லும்ல, பின்னாடி படிச்சு பார்த்தோம்னா. அதை பின்னாடி படிச்சு பார்த்தோம்னா வரலாறு சொல்லும்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் சந்திச்சிருக்காரு, அரசியல் தலைவர்கள், மதிமுக. சோ அப்படி பார்க்கும்போது துரோகங்கள், அவமானங்கள் அவர் வந்து எந்த இடத்துல. ஆனா எந்த கொம்பனாலையும் என்னோட விலைக்கு வாங்க முடியாது அப்படின்றாரு இவரு. அவர் வந்து ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாத ஆட்சி இது, கட்சி இதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் இல்லைங்களா. சோ அந்த கூட்டணியில இருக்கனால முதல்வர் ஸ்டாலினுக்கு இணையாக தன்னை நினைத்து கொண்டிருக்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம பேசும்போது இந்த வார்த்தை ஜாலங்கள் போட்டு பேசுறவங்க ரொம்ப இது இல்லையா. சோ ஸ்மார்ட் பொலிட்டீஷியன், ஹி மே பி கிவிங் a small hint to இவரா இருக்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம். இன்னொரு 2 சீட்டு கூடுதலா பெறுவதற்காக இவ்வளவு தூரம் தன்னை இறக்கி கொள்கிறார் திருமாவளவன் தான். கொள்கைதான் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொள்கையில தான் தெளிவா இருக்கிறதா சொல்றாரு திருமாவளவன் தான். அது என்ன, அந்த தெளிவு என்ன மாதிரியான கொள்கைக்கான தெளிவுன்னு நினைக்கிறீங்க? கொள்கைக்கான தெளிவு வந்து இவருக்கு எப்போ ஒரு சேர் கொடுத்து ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்துல இவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாருன்னா கொள்கை தெளிவா இருக்கிற தலைவர்னு நம்ம சொல்லியிருக்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேங்கை வயலுக்காக எவ்வளவு 2 வருடம் கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடந்த போது எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது மற்ற கட்சிகள் அது பிரச்சனை பண்ற இடத்துலதான் மத்த கட்சிகள் தான் அங்க போகும்போது பிரச்சனை பண்ணாங்க, காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க மத்த அந்த ஊர்க்காரங்க எல்லாம். ஆனா இவர் வந்து போயிருந்தாருன்னா இவரை ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்று இருப்பாங்க. அந்த இடத்துல போய் மக்களோட நின்னு இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு இடத்துல பேசி இருக்கலாம் அவரு. அந்த மாதிரி எல்லாம் அவர் செய்யல. நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஜாதி பேரை சொல்லி ஸ்கூல் படிக்கிற பசங்களை வெட்டினாங்க, அப்ப அவர் பேசல. இதோ நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கத்துக்காக ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் இல்லைங்களா. அவர் இந்த கட்சி அந்த கட்சின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா அவருடைய பேங்க்ல இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டைரக்டர் அமீருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. கொள்கையில நிக்கிறவங்களா இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் பேசிருக்கலாம். தப்பு யார் பண்ணாலும் தப்பு, அப்பா பண்ணாலும் தப்பு, புள்ள பண்ணாலும் தப்புங்கிறத அவர் சொல்லிருக்கலாம். ஆனாலுமே அவர் வந்து கொள்கைங்கிறதையே மறந்துட்டு சும்மா கூட்டணியில ஒரு ஜால்ரா மாதிரி இருந்ததாதான் என்னால பார்க்க முடிஞ்சது. பாஜகவுடைய மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை எழுதியிருந்தாரு. அதுல வந்து திருமாவளவன் மாதிரி ஒரு கொள்கை தெளிவு யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல நக்கலா அடிச்சிருந்தாரு. திருமாவளவன் வந்து எந்த அளவுக்கு கொள்கை தெளிவுனா பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கொள்கை தெளிவு இருக்கு. வேங்கை வயல் பக்கமே போயிடக்கூடாது, இப்ப மயான அமைதி காக்கணும்ன்ற அளவுக்கு கொள்கை தெளிவு இருக்குது. பழங்குடியின பெண் வந்து ஜனாதிபதியே ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு ஒரு பார்ப்பனரை சப்போர்ட் பண்ற அளவுக்கு கொள்கை தெளிவு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் தெளிவு இருக்கும்போது உண்மையிலே எந்த கொம்பனாலையும் இதை விட அவர் ஒண்ணு மறந்து போயிட்டாரு விக்னேஷ். இப்ப ரீசெண்ட் தெளிவு அவரோடது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் என்னமோ நடந்துச்சு பாத்தீங்களா, இவர் கூட நின்னாரு பாத்தீங்களா, 7 தொகுதியில 2 தொகுதிகள காங்கிரஸோட கூட்டணியில நின்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சாரு, பாக்கி 4 தொகுதியில தனியா நின்று காங்கிரஸே எதிர்த்து பேசினாரு. ஒரே காமெடியா இருந்துச்சு. என்னையா இது படத்துல இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி இவருக்கு வந்து கொள்கை வந்து இருக்கு ஆனா கூட்டணின்னு வரும்போது அது இல்ல, கொள்கை இருக்கு ஆனா அது இடம்னு வரும்போது இல்ல, கொள்கை இருக்கு ஆனா வந்து கட்சின்னு வரும்போது இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு மாதிரிதான் இந்த கூட்டணியை பத்தி பேசும்போதே, இந்த தொகுதியில இருக்கிறோம் அந்த பார்டர் அப்படின்னு அந்த தொகுதிக்கு தாண்டின உடனே அந்த தொகுதியில நாங்க கூட்டணியில, முன்னாடியாவது தமிழ்நாட்டுல கூட்டணி கேரளால கூட்டணி இல்லைன்னு இருந்துச்சு, பார்டர் அந்த ஸ்டேட் பார்டர் தானே, இப்போ தொகுதி பார்டர் 2 தெருவு தாண்டினாலே நாங்க கூட்டணி இல்லை அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க. அது அந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ் என்ன பாடுபடுதுன்னு தெரியல. இப்ப காங்கிரஸ் வர கண்டினியூஸா. ஆமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னடா இது அரசியல், இது நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லன்னு நேத்து அவர் சொன்ன மாதிரி, அவர் சொல்லல அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நிரந்தர கொள்கையும் இல்ல நிரந்தர இடமும் இல்ல, வாங்குற 2 சீட்டுக்கு இவ்வளவாடா நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பேசும்போது. இந்த மாதிரி ஒரு கொள்கை தெளிவு இருக்கிறவங்களை வந்து உண்மையிலேயே எவனாலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான். யாராலையுமே நிச்சயமாக திருமாவளவனை விலைக்கு வாங்க முடியாதுதான். அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், இந்த ஹிந்தி மேட்டர் மட்டும்தான் நாட்டுல இருக்கிற பிரச்சனையா? இந்த பிஜேபி அவங்களை பார்க்கும் போதும் ஏதோ ஹிந்திக்கான பாதுகாவலர்கள் மாதிரியே தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே ஏதாவது பிஜேபி வளர்க்குற அரசியல் அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல ஹிந்தி பத்தி அப்படியே ஹிந்தி பிரச்சார சபை மாதிரியே பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களா? ஆக்சுவலா விக்னேஷ் இங்க எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ ஹிந்தி வேணான்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி வேணும்னு சொல்றவங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு 30 வருடத்துக்கும் 35 வருடத்துக்கும் மேலாகவே இங்க தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. நீங்க ஸ்கூல்ல சொல்லி தராட்டியும் அதுக்காக தனியா பரீட்சை வச்சு பசங்க செட்டா போய் படிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எப்படி நீட்டுக்கு இந்த ஜெய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு முறை அங்க பக்கத்துல இருக்கிற அந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஹிந்தி எக்ஸாம் சென்டரா போட்டிருப்பாங்க. அப்படியே குமிஞ்சு படிப்பாங்கன்னா குமிஞ்சு எழுதுவாங்க. அந்த ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி அந்த போனீங்கன்னா வீட்டுக்கு இன்னைக்கும் ஒரு 4 பசங்க 5 பசங்க இருந்தாங்களா, 5 பசங்களுமே 7 ஹிந்தி சர்டிபிகேட்டுமே வச்சிருப்பாங்க, 7ல இருந்து 9 ஹிந்தி சர்டிபிகேட்டும் படிச்சிருப்பாங்க. பேச தெரியாது. அது எப்பவுமே நமக்கு ஒரு இந்த கலோக்கியல் லாங்குவேஜுக்கும் நம்ம எழுத்து மொழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன அவங்க ஹிந்தி ரெண்டாவது ஹிந்தி படிச்சு பேசுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பழைய காலத்துல தாங்கள் வருகிறீர்களா, அமருகிறீர்களா, சாப்பிடுகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வேற அதே அவங்க வந்து இங்க பார்டரை தாண்டி வெளியில போகும்போது ஹிந்தியில மேனேஜ் பண்ணிக்கலாம். they can manage Hindi and they can also able to speak Hindi while they speak with the people. ஹிந்தியில பேசுறவங்க கூட நம்ம பேசுறது ஈஸியா தான் இருக்கும். ஆனா இதை வந்து இவ்வளவு தூரம் கொடி பிடிப்பதனால் பாஜக வந்து தொடர்ந்து அந்த மும்மொழி கொள்கைக்காக ஹிந்தியோ இல்ல மற்றதோ அப்படிங்கிற மாதிரி பாஜக
பாஜகக்காரர்களே கூட நிறைய பேர் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்க திமுக மீண்டும் வலுவாக எமோஷனலாக ஒரு அரசியலை செய்து கொண்டே இருக்கிறது. இன்டைரக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத அவங்க எமோஷனலான அரசியலாக மக்கள் கிட்ட கடத்துறாங்க. தமிழ் இங்க உயிர் மூச்சு பேச்சுன்னு சொன்ன, தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழ் தான் எங்கள் பேச்சுன்னு சொன்ன பாரதிதாசனை கண்ட இது பூமி இது. இந்த இடத்துல பாரதியார் வேணா செப்புமொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அதை தாண்டி இங்க திராவிட பூமியில தமிழை உயிரா நினைப்பாங்க. அவங்க இன்னும் 10 லாங்குவேஜ் கத்துப்பாங்க, இல்ல 15 லாங்குவேஜ் கத்துக்கிற திறமை இருந்தா கூட தமிழை தான் உயிரா நினைப்பாங்க. சோ இன்டைரக்டா ஹிந்தி வரும்போது அவங்க மனசுக்குள்ளேயும் கூட மக்கள் கிட்ட எமோஷனலா வை தே ஆர் ட்ரைங் டு ஹிந்தியை ரொம்ப மக்கள் கிட்ட கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எழத்தான் செய்கிறது பொதுமக்கள் கிட்ட. அதை மாற்ற முடியாது. நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னா, இல்லாத ஒரு திட்டத்துக்கு இவங்க நிதி கேட்டாங்க. இது அப்பட்டமான ஏமாற்று வேலை. இல்ல இல்லாததுக்கு நிதி உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டாங்க, குஜராத் கொடுத்துட்டாங்கன்னு மடைமாட்டிருக்காங்க. இது எவ்வளவு ஈஸியா பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான் டிஎம்கே. ஏன்னா திட்டம் எங்க இருக்குதுன்னு காமி, நான் உனக்கு நிதி கொடுக்குறேன். இல்லாத திட்டம் நீங்க எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க வாயாலே சொல்ல வச்சிருந்தா சரியா போயிருக்கும். இம்ப்ளிமெண்ட் எங்க பண்ணிருக்காங்க அந்த திட்டங்களை அப்படின்னு சொல்ல வச்சிருந்தா சரியா போயிருக்கும். எந்த இடத்துல நீங்க இது இருக்குது இருந்தா நாங்க கொடுக்குறோம். இந்த சமக்ரகா சிக்ஷா இவங்க திட்டம் எல்லாம் ஹிந்தியில தான் வைப்பாங்க. இவங்க அதை விட்டுருங்க. அது நார்த் இந்தியன் அரசியல் மைண்ட் செட்டோட விஷயம். அது சமக்ரகா சிக்ஷா ஸ்கூலுக்கான நிதி. சமக்ரகா சிக்ஷா ஸ்கூல் தமிழ்நாட்டுல எங்க இருக்குது இருந்தா நாங்க கொடுக்குறோம் இப்படின்னு முடிச்சிருந்தா சிம்பிளா முடிப்போம். இதான் டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி. தூண்டி 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 லூஸ்டா கூட வச்சிருது. இதுல என்ன தெரியுமா விக்னேஷ், இன்னொரு ஒரு வருத்தமான விஷயம், இந்த நவோதயா பள்ளிகள்னு சொல்லப்படுற இந்த மத்திய அரசு ஆதரவு பெற்ற பள்ளிகளுக்கு இந்த பசங்க படிக்க வரும்போது அவங்க ஸ்கூலுக்கு எதுவுமே கொண்டு வர வேணாமா. அந்த பசங்களுக்கு தேவையான சீருடை, பேக், சோப்பு, சீப்புல இருந்து எல்லாமே அந்த ஸ்கூலே பாத்துக்குமா. அங்க மாணவர்களை சேர்த்துட்டு இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம். உண்டு உறைவிட பள்ளி. அவங்க வீட்டுல இருந்து வரும் வெறும் ஷர்ட் பேண்ட் மட்டும் போட்டு வந்தா போதும். அவங்களுக்கு உண்டான கேஷுவல் ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், யூனிஃபார்ம், ரப்பர், பென்சில், பேஸ்ட், பிரஷ், சோப் எல்லாமே கொடுக்குது. இது எந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு திட்டம். ஓகே, ரொம்ப பெஸ்ட் ஆச்சு இது. எதுவுமே பேக்கே எடுத்துட்டு வர வேண்டாமா. அந்த மாதிரியான ஒரு படிப்பு முறை தான் இந்த நவோதயா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, காங்கிரஸ் பீரியட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த மொழிக்கான பிரச்சனை இருந்தது. கிட்டத்தட்ட 18 பேர் வரைக்கும் ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் கையாண்ட விதம் ரொம்ப ஒரு மாதிரி டாக்டிக்கலா வித்தியாசமா கையாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. எனக்கு இன்னொன்னு கூட என்ன தெரியுமா, ஒரு மாதிரி இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருத்தமா இருக்கு. இந்த படிப்பு நிதி தரலாங்கிறத மெயின் பிக்சர்ல கொண்டு வந்துட்டு இங்க பின்னாடி நடக்கிற யூனிவர்சிட்டி இஷ்யூஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் நியமனத்தை இவங்க கையில வாங்கிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா துணைவேந்தர் ஒவ்வொரு பதவிக்கும் இவ்வளவுன்னு அவங்க ஒரு மாதிரி ஒரு ரேட்டிங் போகுது இல்லைங்களா, அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கட்டும். ஒரு 3 மாசம் முன்னாடி மதுரையில ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து லெட்டர் போட்டிருந்தாங்க, எங்களால அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, துணை பேராசிரியர்கள், அவங்களுக்கு சம்பளம் தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லயும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த எஜுகேஷன் சார்ந்த குறைகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்கு காமன் மேன் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் பார்க்கலாம். கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்குது, ரவுடிசம் அதிகமா இருக்கு. உயர்நீதிமன்றம் 3-4 கேள்வியை முன் வச்சிருக்காங்க தமிழக அரசு நோக்கி. இதெல்லாம் எதுவுமே ஊடகங்கள்ல வெளியில வரல. கோர்ட் வாசல்ல கொலை முயற்சி நடக்குது, மின் கட்டணம் ஏற்றி இருக்கிறாங்க, சொத்து வரி எடுத்திருக்காங்க, பால் விலை, பஸ் விலை, பஸ்ஸோட கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. ஹிந்தி திணிச்சிட்டாங்க, ஹிந்தி திணிச்சிட்டாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி பிஜேபியும் அப்படியே ரியாக்ட் பண்ணுது. ஏன் ஹிந்தி கத்துக்கூடாது? நீ பால் விலையை பத்தி பேசு, மின் கட்டணத்தை பத்தி பேசு, எதுக்கு ஹிந்தி போற? இந்த இடத்துல சீமானு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஒருவேளை சீமானு கொடுக்குற இடமா இருந்தா நீ ஃபர்ஸ்ட் பால் விலையை பத்தி பேசு, அதுக்கப்புறம் ஹிந்தியை பத்தி பேசலாம். நீ ஃபர்ஸ்ட் பஸ் மின் கட்டணத்தை பத்தி பேசு, அப்புறம் ஹிந்தியை பேசலாம். அவர் அந்த டாபிக்கும் சீனியுமே மாத்தி இருப்பாருங்க சில இடத்துல. அந்த இடத்துல பண்ணாம அண்ணாமலையும் வந்துட்டு முஜே கிளாஸ் பானி சாயே அப்படின்ட்டு, எனக்கு வெளில போனேன்னா ஸ்டேட்டை விட்டு தாண்டி போனோம்னா எனக்கு பசிக்கும், நான் ஹிந்தியில கேட்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை மாதிரி ஒரு சாமர்த்தியசாலிகளே இந்த டிராப்ல விழுந்துட்டாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஒரு வைத்தறிச்சலா இருக்குன்னு. கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். நிறைய செட் பண்றாங்கன்னு தெரியுது. நீங்க அதுல போய் விழுந்து ஏன் ஹிந்தி கத்துக்கூடாது? இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன் மேடம், ஹிந்தி வேணுமா வேணாமான்னு ஒரு வேலை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா திமுக 200 சீட்டு
நான் வந்து சொல்றது எந்த விதமான தயக்கமும் இல்ல. அதாவது 10 வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில இருந்து ஆன்டி இன்குமென்சி, அதிமுக வந்து பவர்ஃபுல்லா இல்ல, உடைஞ்சு போயிருந்துச்சு. எடப்பாடி வீக் தலைவரா இருந்தாரு, பிரசாந்த் கிஷோர் வந்தாரு, அப்போதைக்கு ரஜினிகாந்த் வராம இருந்தாரு. இந்த மாதிரி ஃபேக்டர் இருக்கும்போதே 130 140 சீட் தான் ஜெயிச்சது திமுக. ஆனா ஹிந்தி நடந்துச்சுன்னா 200 சீட்டு குறையாம ஜெயிக்கும். பாஜக வந்து திமுகவை 200 சீட்டு ஜெயிக்கணும்னு பாஜக நினைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இந்திய பிடிச்சுனே தொங்கட்டும். இல்ல சீமான் மாதிரி வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அத நீ வந்து ஹிந்தி அப்புறம் பேசு, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த விலை உயர்வுக்கு சொல்லு, ஹிந்தி அப்புறம் பேசு, சொத்து வரி உயர்வுக்கு பதில் சொல்லு, ஏன் நீட் ஒண்ணு நடந்தது சொல்லு, அந்த மாதிரி தைரியமாக கேள்வி கேட்கணுமே தவிர அந்த ஹிந்தின்றத விட்டுட்டு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹிந்தி திணிக்கிறது கூட மக்கள் ஏத்துவாங்க. ஏன்னா மக்கள் ஆமா விக்னேஷ், இப்ப நான் சொல்லணும், நீங்க பேசும்போது ஒரு விஷயம் பாத்தீங்களா, ஒரு ட்வீட் ஒண்ணு முதலமைச்சர் போட்டிருக்காரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது முதல்ல வந்து முன்னெல்லாம் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இல்லைன்னா திமுக சார்ந்த அபிமானிகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நார்த் இந்தியாவிலேயே அவங்க ஹிந்தியை கொண்டு வரதுனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து காணாம போயிடுது, நிறைய மொழிகள் வந்து இந்தியால இருந்து விட்டு விலகி போயிடுச்சுன்னு. அதே விஷயத்தை இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டீடைல்டா ஒரு ட்வீட் போட்டு அதுல இங்கிலீஷ் பிளஸ் தமிழகம் விழித்தது தமிழ் பிழைத்ததுன்னு சொல்லி போட்டிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தேன். நிறைய விஷயங்கள் ஹிந்தி திரிப்பு மூலமா நிறைய மொழிகள் இது வந்து கண்டிப்பா உணர்வுள்ள எந்த ஒரு தமிழருக்கும் கண்டிப்பா இது வந்து மனசுல ஓடிட்டே இருக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் இந்த விஷயம். பட் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற முறையில இதை கொஞ்சம் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருல, அந்த நிறைய மொழிகளை வந்து ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் கிடையாது. பேசுவாங்க, பேசுறதே வந்து கொஞ்சம் அது ஹிந்தியே தான். ஹிந்தியா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உருதுவும் சன்ஸ்கிரிட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுதான் ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து தமிழும் மலையாளமும் எந்த அளவுக்கு அப்படி ஒரு க்ளோஸான இதுவா இருக்கும். மலையாளம் பீப்புள் மோஸ்ட்லி வந்து தமிழ் பேசுவாங்க. பேசுனாங்கன்னா அது தமிழ் படம் எல்லாம் அங்க தமிழ்லயே ஓடும், டப்பிங் பண்ணி எல்லாம் ஓடும், தமிழ் படம் தமிழ்லயே ஓடும். மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாம் இங்க ஓடிச்சுல, அந்த மாதிரிதான். ஆனா தமிழ் மொழி கத்துக்கிட்டதால, பேசவே சரளமா பேச கத்துக்கிட்டதால மலையாளம் மொழிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. தனியான ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை எழுதுறாங்க, பேசுவாங்க, படிப்பாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. தமிழ் ஒரு அட்வான்ஸ் மொழி. ஏன்னா தமிழும் அதுவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால அவங்க நேச்சுரலாவே கொஞ்சம் பேச வந்துருவாங்க. இதே மாதிரிதான் அவர் மென்ஷன் பண்ணிருக்கிற மார்வாரி ஆகட்டும், தோகிரி ஆகட்டும், மைத்திலி ஆகட்டும். மைத்திலி அப்படின்றது வந்து பீகார் ஜார்க்கண்ட் பார்டர்ல பேசக்கூடிய ஒரு மொழி. அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் பெரிய அளவுல இல்ல, அப்படியே ஸ்கிரிப்ட் அந்த தேவநாகிரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க மராட்டி. சொல்ல வந்து ஹிந்தி மராட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தான். இப்ப வந்து இதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இப்ப எங்க அப்படின்றதுக்கு கிதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. மராட்டியில வந்து கூட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டே அப்படின்னா எங்க அப்படின்னு அர்த்தம். சோ அது கூட்டே அப்படின்ற வார்த்தை ஹிந்திலேயே அப்படியே எழுதுவாங்க. அது ஹிந்திக்கார ஒருத்தன் படிச்சா கூட அது கூட்டேன்னு எழுதி இருக்கிறான்டா, அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் சேம் தான், ஆனா வார்த்தை டிஃப்ரெண்ட். இது மராட்டிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த மைதிலி அந்த மாதிரி தோகிரி அந்த மாதிரி சின்ன சின்ன லாங்குவேஜுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்டும் கிடையாது. அது ஜஸ்ட் பேச்சு வழக்கு. இந்த பேச்சு வழக்கு மொழிகள்ல பேசிய மக்கள் கூட அவங்களாவே காலப்போக்குல வந்து மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கொங்கு தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு வட்டார மொழிகள் தான் அதெல்லாம், வட்டார மொழிகள் தான் அதெல்லாம். அலைடு லாங்குவேஜ் மாதிரிதான் கொங்குல. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடப்பக்கட்டன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, விளக்குமாறுன்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி. பட் எக்ஸாக்டா அவ்வளவு கொங்கு தமிழையும் சென்னை தமிழ் மாதிரி எல்லாம் நான் சொல்ல வரல, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு எளிய புரிதல் இருக்கணும்ன்றதுக்காக மைதிலி பேசுற எல்லாருக்குமே வந்து ஹிந்தி வந்து ஈஸியா கத்துக்க முடியும், அந்த மாதிரி சொல்றேன். அதனால அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஜனத்தொகையும் அவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க, அது ஒரு லிங்கோ பிராங்கா குளோபல் லாங்குவேஜா மாறுது அப்படின்றதால ஸ்டாலின் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் வந்து தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா, தெலங்கானா, கோவாவும் தென் மாநிலம் தான். லாஜிக்கலா பார்த்தோம்னா கோவா, ஒடிசாவும் தென் மாநிலம் தான். அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் கேரளா. இந்த 5 மாநிலம் 6 மாநிலம் 7 மாநிலங்களிலும் ஹிந்தி கத்துக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை கூட அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கொண்ட பிறகும் ஹிந்தி எழுத படிக்க பேச எல்லாமே தெரியும். ஆனாலும் மலையாளமும் ஆழ்கிறது, தெலுங்கும் ஆழ்கிறது. ஹிந்தி எல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் தான் தெலங்கானா அப்படின்ட்டு ஒரு மாநிலமும் தெலுங்கு பேசுற இன்னும் ஹார்ட் கோர் தெலுங்கு பேசுற ஒரு மக்களுக்காக தெலங்கானாவும் மாறுது, கன்னடமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இவங்க ஏதோ ஹிந்தியை தடுத்துட்டால மட்டும்தான் தமிழ் வருதுன்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனால் இது டிஎம்கேக்கு வசதி.
ஆனா அந்த இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல கூட இன்னைக்கு வந்து நம்ம பேசிய நிறைய இடத்துல இந்த கும்பமேளாக்காக ஃபங்க்ஷனுக்காக பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஹிந்தில வச்சிருக்காங்க, இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க, தமிழ்ல வச்சிருக்காங்க. ஓ, தமிழ்ல கூட இருந்துச்சு. ஓகே, நீங்க போயிட்டு வந்தீங்களா மேடம்? இது அந்த ஊரு இல்ல போயிட்டு வந்தாங்க அதனால சொன்னாங்க. ஊரு ரோட்டர் ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆயிருந்த போது ஜெயலலிதாவை கண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டவர்களை கண்டேன், ஜெயலலிதாவை பார்த்தவங்களும் பார்த்தாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க போகல, ஆமா போனவர்களே வீட்டுல போனாங்க அதனால ஆமா சொன்னாங்க. சோ அந்த போர்டு எல்லாமே பார்க்க முடிஞ்சது உத்தரப்பிரதேஷ்ல. ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல. காசி தமிழ் சங்கமம் எல்லாம் கூட நடந்துச்சுல்ல, அதனால ஆமா. அது ஆல்ரெடா அப்படியே சேர்த்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி விக்னேஷ். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏதோ இன்னைக்கு ஜாலியா பேசுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு சீரியஸான டாபிக்கா போயிடுச்சு. ஒருவேளை நீங்க வந்து நார்த்ல இருக்கனால ஒரு ஹிந்திய பற்றி அதிக புரிதலோட நீங்க பேசுங்க, தமிழ்ல இருக்கனால நான் வந்து தமிழை பற்றி அதிக புரிதலோட பார்க்க. நான் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இருக்கு மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்னா இப்படிதான் இருப்பான். அதுவும் இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் மூவி எல்லாம் பார்த்துட்டு அதுதான் சவுத் இந்தியானெல்லாம் நினைப்பாங்க. ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நார்த் இந்தியன்னா பீடா போட்டுன்னு பான் பராக் வாயனா இருப்பான், படிக்காதவனா பாத்ரூம் கழுவுறவன் தான் நார்த்ல இருந்து வந்திருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இங்க கிரியேட் பண்ண மாதிரி நார்த்லயே நம்மளை பத்தி ஒரு ஸ்டீரியோ டைப் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சவுத் இந்தியன்னா வந்து இப்படி விபூதிச்சுன்னு அது வேஷ்டி தோத்தின்னு கூட சொல்ல மாட்டாங்க, அதையும் லுங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லுங்கி கட்டின்னு இருப்பான். இட்லி சாம்பார்னா விரும்பி சாப்பிடுவான். உப்மா சவுத் இந்தியன் டிஷ் ரொம்ப பிடிக்குமே உனக்குன்னு கேட்பாங்க. ஏப்பா உப்மா எல்லாம் என்னைக்காவது போட்டாங்கன்னா வெளில சாப்பிடணும்னு உப்மா எல்லாம் ஒரு டிஷ்னு வச்சிருக்கிறதே தப்பு, இதை சவுத் இந்தியன் டிஷ்ன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்ட்டு கோவம் வரும். அது அந்த அந்த சின்ன சின்ன ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுக்குன்ட்டு அது ஒரு மொழி பிரச்சனை மாதிரி எடுத்துன்னு போறதெல்லாம் தப்பு, மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பா கண்டிப்பா விக்னேஷ். சோ ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயங்களை பத்தி தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அந்த சீமான் அவர்களினுடைய வீட்டுல வந்து இந்த சம்மன் வந்து ஒட்டுறாங்க, அதை கிழிக்கிறது தவறுன்னா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு காவல்துறைக்கும் அந்த சீமான் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டே இருக்கும் இந்த அரசுல. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லணும். ஒண்ணு, சீமான் அவர்கள் மறைமுக பிரிவினைவாதம் பேசுறாரு, அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். அது பிரிவினைவாதம் டைரக்டா பேசுனீங்கன்னா அது இந்தியா அரசமைப்பு சட்டப்படி நீங்க கட்சியை நடத்த முடியாது. ஒரு மறைமுகமாக விதைத்து கொண்டிருக்கிறார்ன்றது என்னுடைய ஆழமான கருத்து. பட் அந்த எஸ்பி பேர் என்ன, வருண்குமாரா? வருண்குமார், திருச்சி எஸ்பி வருண்குமார். திருச்சி எஸ்பி அவர் வந்து மாநாட்டுல போய் பேசி இருக்கிறாரு, பிரிவினைவாத கட்சிகள் வளர்கிறது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இது ஆக்சுவலா திமுக வந்து ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரு வேற ஒரு மாநிலத்துல போயிட்டு தமிழ்நாட்டுல பிரிவினைவாத கட்சி வளர்ந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டு கொண்டு இருக்கிற திமுகவுக்கு தான் அசிங்கம். இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வெளியில போய் பேசலாம்னு சட்டம் இருக்கா? அது ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையில ஒரு இன்டர்வியூஸ் அவர் அந்த ஆபீசர்ஸ் இடத்துல பேசியிருக்காருங்கிறது தாண்டி வெளியிலயே ஒரு பப்ளிக்லயே சில இடத்துல இன்டர்வியூஸ் கொடுக்கறத கூட நம்ம பாக்குறோம். சாதாரண ஒரு ஆளா வந்து தாராளமா அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு ஆபீசரா ஒரு பொறுப்பா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஃபரெண்ட் ஒரு பிஓஓ தாசில்தாரோ கலெக்டரோ கொடுக்குறாங்கன்னா அது கூட ஏத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா. சிம்பிளா நான் கேக்குறேங்க, ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல வந்து வருண்குமார் அப்படி வேற ஒரு ஸ்டேட்ல போய் பேசிட்டு வந்திருந்தா உடனே ஜெயலலிதா அவர்கள் என்ன ஆக்ஷன்ல எடுத்திருப்பாங்க சொல்லும் போதே நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜெயலலிதா பீரியட்ல போய் அவனால பேசிருப்பானப்பா அப்படின்னு. முதல்ல காவல்துறை பேசவே மாட்டாங்கல்ல, அவங்க ரொம்ப அவங்க பவர்ஸ் என்ஜாய் பண்ணாங்கல்ல. எந்த ரவுடி எல்லாம் நீங்க வந்து இங்கதாங்க நம்ம வந்து இவர் பேர் என்ன ஒருத்தரை போய் அடிக்கடி பாத்துட்டு வருவாங்களே காட்டுல போய் கெஸ்ட் மாதிரி, வீரப்பன் அவர்கள், சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களை வந்து எப்படி கெஸ்ட் மாதிரி இங்க இருந்து ஊடகவியலாளர் எல்லாம் போய் பாத்துட்டு வந்த போது வந்தோமா வேலை முடிஞ்சிச்சா, அவங்க வந்து நியாயம்னா நியாயம் இல்லைன்னா இல்ல, எவ்வளவு வந்து ரவுடிசத்தை வந்து தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஏனோ தானோன்னு பண்ணல, யார் பண்ணாங்கன்னு தெரியாம எல்லாம் பண்ணல, எல்லாமே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் எடுத்து, அதாவது கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நேர்மையை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை பயன்படுத்தினவங்கன்னா மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க பீரியட்ல வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்பி பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே இவங்க பிரிவினைவாதம் பேசுறோம். இன்னொன்னு, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமானே இந்த மாதிரி பேசுனது இல்லை, அது ஒண்ணு. அவங்க அப்படி பேசியிருந்தாலும் எஸ்பி வந்து டைரக்டா முதலமைச்சர்கிட்டே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க, இது தப்புன்ட்டு. ஜெயலலிதா பண்ண வேண்டிய விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற போலீஸ் ஆபீசரு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றது வந்து ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவுக்கு தான் அசிங்கம். ஆனா அவங்க அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல.
இது ஏதோ வருண்குமாருக்கும் சீமானுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி போயிடுச்சு. விஷயம் இது. ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை நம்ம பேசியாச்சு. இனியும் இது போல ஒரு சந்திப்புல அன்றாட நிகழ்வுகள் குறித்து நம்ம அப்பப்ப விவாதிப்போம் விக்னேஷ். போர் அடிச்சிருக்காதுன்னு நம்புவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.